ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸு லைனிங்கை மெயின் கிளாத்தில் வச்சு எப்படி நம்ம அட்டாச் பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக கட்டிங் வீடியோ நாங்கள் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு நல்ல பக்கம் மேலே வர மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைனிங் கிளாத்தை நம்ம அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு நம்ம ஃபோல்டிங்காக அடித்து திருப்பியதுக்காக நம்ம விட்டுருப்போம் பாருங்கள். துணி 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த லைன் எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அதுலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா பின் எடுத்துக்கோங்க. பின் எடுத்துகிட்டு திருப்பி லைனிங் கிளாத்தில் அந்த எண்டில் நம்ம அந்த ஸ்டிச்சை போட்டு எடுக்கலாம். இன்னொரு எண்டு தையல் போட்டுக்கலாம். எண்டு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு நல்ல பக்கத்துலேயே நம்ம ஒரு எண்டு தையல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நல்ல உள் பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த நெக்கு பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி பின் குத்தி வச்சுக்கோங்க. அப்போ லைனிங் அங்கங்கே விளைவாது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பின் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இப்போ லைனிங்கை நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். நெக்கு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி விடாமல் அப்படியே டேர்ன் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நெக்கு ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பின் எடுத்துகிட்டு அதில் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீளம் ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்சி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இது பேக்கில் வர டாட்டு. அடுத்த பக்கத்துலேயே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இனி ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லைனிங் மெயின் கிளாத்தை அடியில் வச்சுட்டு நல்ல பக்கம் அடியில் வர மாதிரி வச்சுக்கலாம். மேலே உள் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க. அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி வச்சுட்டு ஒரு பின் போட்டுட்டு கழுத்து ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங்கை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டாட்டு நம்ம மெயின் டாட்டுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல ஊசியை குத்தி திருப்பி நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒன்றை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்ததே நம்ம அதே மாதிரி லைனிங்கை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இப்போ அதில் எக்ஸஸ் பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டுலேயும் கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவில் நான் பீஸ் ஜாயின் பண்ணனா அதுக்காக இந்த மாதிரி பீஸை நம்ம அதில் வச்சுட்டு ஒரு பின் போட்டு எடுக்கலாம். 2 பக்கமும் ஒரே பக்கமாக வர மாதிரி நம்ம பீஸை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதில் தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா பின்னை எடுத்துக்கோங்க. பின்னை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் மெயின் கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு லைனிங்கை அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம எவ்வளோ நம்ம தையலுக்கு விட்டுருக்கோமோ அதை அப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம்.
அடுத்ததே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு கரெக்டாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஆம்கோல் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி லைனிங் எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிட்டு நல்ல பக்கத்தில் எண்ட்லேயும் வந்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிட்டு அடுத்ததுலேயே நம்ம வந்து அந்த எண்டு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ஸ்லீவில் வந்து பீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜாயிண்ட்டு, அந்த இதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவையும் நம்ம அழகாக நம்ம லைனிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து பெல்ட்டு பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்து ஒன்று அடியில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத் வச்சு நம்ம வந்து எவ்வளோ நம்ம தையலுக்காக நம்ம விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கலாம். அடுத்ததையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு லைனிங்கில் வந்து ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். எண்டு தையல் போட்டதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவு கேப் விட்டு ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா நமக்கு பெல்ட் பட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க பீஸை எல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம். இனி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். நீங்களே தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.